எல்லாருக்கும் வணக்கங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இந்த வாரமும் வார சந்தைக்கு போயிருந்தேங்க. அங்கே போன வாரம் வந்த மாதிரியே இந்த வாரமும் மழை அதிகமாக வந்ததுங்க. மழை அதிகமான ஓரளவுக்கு மழை மீடியமான மழை வந்தது. வியாபாரம் எல்லாம் கெத்து விட்டுச்சுங்க. எப்பவுமே ஈவினிங் டைம் தாங்க வியாபாரத்துக்கு போவோம் சொன்னலாங்க. அந்த டைம் தாங்க மழை நல்லா வெளுத்து கட்டிச்சு. நம்ம வர மழையை நம்ம தடுக்க முடியாது இல்லைங்க. எல்லோரும் என்ன பண்ணாங்க, தாட்டெல்லாம் போட்டு எல்லாம் சேத்துல தாங்க இருந்தாங்க முக்கால்வாசி பேர். நாங்களும் என்ன பண்ணோம், இப்போது காய்கறினா கொஞ்சம் மழையில் தாங்குவோங்க. பிஸ்கெட் வந்து நனைஞ்சிச்சின்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடும் சொல்லிட்டு வேஸ்ட் ஆகிக்குதுங்க. அதனால் இப்போ முன்னெச்சரிக்கை எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணிட்டேன், நம்ம தாட்டு கட்டிடலன்னு சொல்லிட்டு போன டைமும் தாட்டு கட்டி தாங்க வியாபாரம் பண்ணோம். இந்த டைமு நாங்கள் என்ன பண்ணோம், தாட்டு கட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் போனோடனே தாட்டு கட்ட தாங்க ஆரம்பித்தோம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து தாட்டு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாரு. நான் என்ன பண்ணேன், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செய்கிற மாதிரி என்னுடைய வேலை என்ன வேலைன்னா வீடியோ எடுக்கிற வேலை எடுத்துகிட்டு இருந்தலாம். எங்கள் வீட்டுக்காரில் நான் கஷ்டப்பட்டு தாட்டு கட்டிக்கிறேன், நீ வீடியோ எடுத்துன்னு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய வேலை நீ செய்கிற, என்னுடைய வேலை நான் வீடியோ எடுக்கிற வேலை அப்படின்னேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கிண்டலுக்கு தான் சொன்னார், சிரிச்சார். அதுக்கப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து தான் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். தாட்டெலாம் கட்டிட்டோம். அதுக்கப்புறம் மழை வந்து தாட்டு கட்டி சொல்ல இன்னும் அதிகமாக நடுவில் பிடிச்சிச்சு மழை. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து காய்கறிலாம் விற்பார். இந்த வாட்டி மாங்காய் வாங்கி வந்திருந்தார். மழைக்கு வந்து மாங்காய் சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரும் மழையில் நனைஞ்சிட்டாரு. அவர் உக்காரத்துக்குலாம் டேபிள் சின்னதாக, நாங்கள் வந்து பெரிய ஸ்டூல் எடுத்துன்னு போவோம் ரெண்டுங்க. அது முன்னே எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப இன்னும் உட்காரவே மாட்டார், நெல்லிக்கினே தான் வியாபாரம் பண்ணுவாருங்க. இப்போ தான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர் எடுத்துன்னு போய் பழக்கம் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவருக்கு அடிப்பட்ட கால் வலிக்கும். அதனால் நான் இப்போ போன ஆரம்பித்த பிறகு தான் நீங்கள் ஏங்க ரொம்ப நேரம் நிற்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஸ்டூல் எடுத்து கொடுத்தேன். ஸ்டூல் எடுத்துன்னு போய் போட்டு உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஆட்டோ தந்து எங்களோட டேபிள்லாம் 2 டேபிள் எடுத்துன்னு போவோங்க, இரும்பில் இருக்குங்க. டேபிள் போட்டோங்க. டேபிள் எடுத்து போட்ட பிறகு எங்கள் வீட்டுக்காரர் நல்லா சுற்றி நல்லா தாட்டு கட்டிட்டார். அதுக்கப்புறம் தாட்டு கட்டி ஒரு பக்கம் தண்ணி ஓய்வுனே இருந்துச்சா போடும். தாட்டு கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இதுவாகிட்டுக்குதுங்க, கொஞ்சம் ஜலடி ஆகிட்டுக்குது. எவ்வளோ தாட்டு அடிக்கடி வாங்கினே தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் மக்கி போயிடுது. நீங்களாம் சாலை ஓரம் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறீங்கன்னு யாருன்னா பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து சாலை ஓரம் ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்தமாரி வந்து சாலை ஓரம் வியாபாரம் சந்தை போடுவாங்க பாருங்கள், வார சந்தை. அங்கே போய் வியாபாரம் பண்ணலாங்க. என்ன ஒன்றா வியாபாரம் பண்ணலாங்க. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுங்க. மற்றபடி நம்ம வந்து என்ன வேலைலாம் தப்பே கிடையாதுங்க. செய்யும் தொழிலே தெய்வம்ங்க. நான் ஒரு வாட்டி எங்கள் சொந்தக்காரத்தாங்க யாராவது உங்கள் வீட்டுக்கு என்ன வேலை செய்கிறாங்கன்னு கேட்டாங்கங்க. பிஸ்கட் விற்கிறாங்க சொன்னதுக்கு, ஐயா இதெல்லாம் ஒரு வேலை உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொஞ்சம் மட்டமாக பேசினாங்கங்க. அது நான் சொன்னேன், எந்த வேலை செஞ்சால் என்ன செய்யும், திருடாத பொய் சொல்லாத வேலை செய்கிறோமா, அது நல்ல கௌரவமான வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு நான் அதில் வந்துட்டேன். அவங்க என்னன்னா இப்போ எடுத்தோடனே இப்போ வியாபாரம் பண்ணுறீங்க தெருவாக ஒரு ரோட்டு வரனா அவங்க கொஞ்சம் மட்டமாக பேசுகிறாங்கங்க. நம்ம வந்து அவங்கவுங்க வயிற்று பசிக்கு அவங்கவுங்க ஓடி உழைச்சி தான் ஆகணுங்க. காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஆனால் காற்று நம்ம எந்த பக்கம் போகிறோமோ அப்போ வேணும்னே காற்று அடிக்கிற மாரி மழையும் காற்று அடிச்சுன்னு தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்து தான் எங்கள் வீட்டுக்காருக்கு வேறு கால் அந்த சேத்துல அந்த தண்ணியில் நடந்து கால் சேர்த்து புண்ணே வந்துச்சுங்க. அந்த அளவுக்கு அந்த சேரின்னு தான் இருக்குங்க. இருந்தாலும் நம்ம ஒரு டைம் நாங்கள் மழை வந்தால் அதிகமான மழை வந்தால் வியாபாரத்தை விட்டுடுவோம். அடிக்கடிக்க லீவ் போட்டுடுவோம். லீவ் போட்டு தாங்க வியாபாரத்துக்கு போவோம். சரி இந்த டைமில் நம்ம 2 பேரும், நான் ரொம்ப போக மாட்டேன், ஏன்னா நான் ஏரி வேலைக்கு போய் வந்துட்டு சரி நான் வரேங்கன்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். ஒரு சந்தைக்கு இட்டு போக மாட்டார். நீங்கள் வீட்டு வேலையை செய்யுமா, மாட்டை பார்த்துக்கணும், கோழி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சந்தைக்கு மட்டும்தான், வாரத்தில் 1 நாள் 2 நாள் தாங்க நான் போவேன். மீதி நாள் நான் வீட்டில் இருக்கிற வேலை சரியாக இருக்கும். ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த வாரம் தான் வெற்றிகரமாக 6 நாள் வேலைக்கு 6 நாள் போய் முடித்தேன். போய் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தாங்க ப்ளவுஸே தைக்கலைங்க. ப்ளவுஸ் தைச்சி வீடியோவே அப்லோட் பண்ணல. ஒரு 20 நாளைக்கு 15 நாள் ஆகுதுங்க. ப்ளவுஸ் தைக்கிற வீடியோவே நான் அப்லோட் பண்ணல, எடுக்கவே இல்லை. ப்ளவுஸும் தைக்கலைங்க. இதுக்கப்புறம் தான் தைக்கலான்னு பிளான் போட்டிருக்கேன். மறக்காமல் எங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், தாட்டெலாம் கட்டிட்ட பிறகு பிஸ்கெட்லாம் அடக்கிறதுக்கு ஆரம்பித்தேங்க. அதுக்கப்புறம் பிஸ்கெட்லாம் அடைக்கினே இருக்க சொல்லிட்டு அந்த சின்ன வீடியோ எடுத்தேங்க. எங்கள் வீடியோ தாட்டு கட்டி முடிக்கவே இல்லைங்க. கட்டினபடியே இருக்கார் பாருங்கள்.